வெல்கம் பேக் டு சவுத் ட்ரிப். நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு பெங்களூர் அந்த பயணத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாரும் பயணிக்கிறதானே, நீங்க என்னடா புதுமையா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு புதுமை நம்ம இந்த வீடியோல பண்ண போறோம். ஸோ பெங்களூர் டு திருநெல்வேலி டு பெங்களூர் பாத்தீங்கன்னா சரியா ஒரு 7 to 8 டோல்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கும். அந்த டோல்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணி எப்படி பயணிக்கிறது, டோல் பிளாசாக்கு பே பண்ணாம எப்படி பயணிக்கிறது, அதுதான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஸோ எல்லா டோல் பிளாசாவுமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி பயணிக்க போறோம். ஸோ முதல்ல நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கும்போது திருநெல்வேலியில இருந்து நம்ம போயிட்டே இருக்கும்போது கயத்தாறு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து முதல்ல நமக்கு வந்து ஸ்பாட் பண்றது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டோலை ஸ்கிப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஸ்பாட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு ஃப்ளைஓவர் நீங்க பாப்பீங்க. இந்த ஃப்ளைஓவர் நம்ம கிராஸ் பண்ணி நம்ம போகும்போது இந்த ஃப்ளைஓவரோட எண்ட்ல ஒரு அமேசிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு மெமோரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நிறைய பேர் நம்ம கடந்து போயிருப்போம் இந்த ஹைவேல. பட் இது லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நிறைய பேர் நம்ம கவனிச்சிருக்க கூட மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்ட் ஆஃப் இந்த ட்ரிப்ல ஒரு சில இடங்களையும் சுத்தி பார்த்துட்டு போகலாம் அப்படின்றத நம்மளோட ஐடியா. ஸோ இவன் நம்ம டோல் ஸ்கிப் பண்ணி போகும்போது ஒரு சில இடங்களையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்க வந்து கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 hours அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம டோல் எல்லாம் ஸ்கிப் பண்ணி டைரக்டா நம்ம பெங்களூர் போனோம்னா போய் ரீச் ஆயிடலாம். ஸோ நம்மளோட இந்த ட்ரிப்ல நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டே போனதுனால நம்ம கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம எக்ஸாக்டா ஒரு 7:37 அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம ஆரம்பிச்சோம் நம்மளோட பயணத்தை. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 8 அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம வந்தோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேஸ், வீரபாண்டிய கட்டபொம்மனோட மெமோரியல் தான் நம்ம பார்க்க போறோம். அவரை எந்த இடத்துல வச்சுதான் வெள்ளையர்கள் வந்து தூக்கிலிட்டு கொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமோரியல் அமைச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் சுத்தி பார்த்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி நீங்க வந்தாலே நம்மளோட ஃபர்ஸ்ட் டோலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டோல் வந்து கயத்தார் டோல் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த டோலை ஸ்கிப் பண்றதுக்கான ஒரு லெஃப்ட் வரும். ஸோ நீங்க கொஞ்சம் முன்னாடி போனீங்கனாலே ஒரு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் தான். ஸோ அந்த லெஃப்ட் எடுத்து நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம கொஞ்சம் சுத்தி போய் வர வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு எல்லா டோலையும் நம்ம ஸ்கிப் பண்ணி போகும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு வில்லேஜஸ் அப்படின்றது வரும், உள்ள ஒரு வில்லேஜ் இருக்கும். ஸோ அந்த வில்லேஜை நம்ம சுத்தி வர மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அதுதான் அந்த டோல் சுத்தி வர்றது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு இருக்கும்போது இந்த இடம் வந்து நிஜமாவே அமேசிங்கா சூப்பரா இருந்தது. இந்த இடத்துல வந்து அப்பதான் அந்த விண்ட் மில் காத்தாடி அமைக்கிறதுக்கான அந்த காத்து அந்த விசிறிகள் எல்லாம் வந்து இங்க நின்னுது. ஸோ அந்த இடத்துல அமைக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிஜமாவே அவ்வளவு பெரிய ரெக்கை அங்க ரோட்ல நம்ம அந்த சைட்ல பார்க்க முடிஞ்சது. ஸோ 3 லாரிகள் அதை சுமந்துட்டு நின்றுட்டு இருந்தது. ஸோ அதை கடந்து நம்ம இன்னும் பயணிச்சுட்டு போயிட்டு இருப்போம். ஸோ அந்த பயணத்துல நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு சின்ன ஊரு, அதுல அந்த ஊரோட ஒரு கோயில் இருந்தது, அந்த ஊருக்கு எந்த கோயில் அப்படின்ற அந்த கோயில், ஸோ எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அந்த ஊர் எப்படி இருக்கு, ஒரு குட்டியா ஒரு ஊரு. ஆனா ரோட் கண்டிஷன் அப்படின்றது நிஜமா கொஞ்சம் ஆவரேஜ் லெவல்ல தான் இருந்தது. பட் ஓகே, ரொம்ப பேடா எல்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்ல இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கன்னியாகுமரியில இருந்து வந்தோம்னா நாங்குநேரிய அந்த டோலை ஸ்கிப் பண்றதுக்குள்ள ரோடு வந்து ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனா இருக்கும். பட் இந்த டோல் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணும்போது, கயத்தாறு டோலை ஸ்கிப் பண்ணும்போது ரோடு கண்டிஷன் வந்து ஒரு ஆவரேஜ் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அந்த ஊருக்குள்ள எல்லாம் கடந்து வந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த விவசாய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வழியா நம்மள அந்த டோல் ஸ்கிப் பண்ற ஸ்பாட்டு. ஸோ கரெக்டா கிலோமீட்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் இல்லை. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நான் மேப் கொடுக்குறேன், அவாய்ட் பண்ணி போறது எப்படி அப்படின்ற அந்த மேப்பையும் நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து அந்த மேப் மூலமே நம்ம போயிடலாம். பட் இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு தெரியும். அப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் டோல் ஸ்கிப் பண்றது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டோல் ஒரு வழியா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸ்கிப் பண்ணி நம்ம கிளம்பி வரும்போது அடுத்த ஸ்பாட்டு நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஹைவேக்கு திரும்ப கிளம்பிட்டு நம்ம திரும்ப ஹைவேல நம்மளோட பயணம் வந்து கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கோம். அந்த கண்டினியூவேஷன்ல நிறைய அந்த சன்ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு இடத்துல நிஜமாவே சூப்பரா இருந்தது, அதை பார்த்தோம். அதை பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் முன்னாடி போகும்போது உங்களுக்கு வந்து அந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சபரிமலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கோயில்பட்டியில அமைஞ்சிட்டு இருக்கு அந்த ஐயப்பன் கோயில் வந்து நீங்க பாப்பீங்க. அதை கடந்து நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது அந்த ஐயப்பன் கோயில் தாண்டி போகும்போது நிறைய அந்த சன்ஃபிளவர்ஸ் தோட்டங்கள் எல்லாம் இருந்தது. நம்ம ஸ்டாப் பண்ணி பாக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லாததுனால நம்மளோட பயணத்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏன்னா நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணா இன்னும் டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால நம்ம தொடர்ந்து பயணிச்சோம். இந்த இடங்களை நீங்க வந்து போட்டோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸாக்டா இந்த ஸ்பாட் எங்க வருது அப்படின்னா அந்த ஐயப்பன் கோயில் நான் சொன்னேன் இல்லையா,
தமிழ்நாட்டின் சபரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சபரிமலைக்கு போக முடியாதவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து இருமுடி கட்டி, அந்த சபரிமலை சீசன் டைம்ல இருமுடி கட்டி இங்க வந்து அவங்க ஐயப்பனை தரிசிட்டுச்சு வணங்கி போறாங்க. நம்ம வீடியோ வந்து இந்த சபரிமலை கோயிலோட முழு வீடியோ அப்படின்றத நம்ம சவுத் டியூப் சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ இந்த கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கனாலே இந்த சன்ஃபிளவர் தோட்டம் எல்லாம் வரும். நீங்க கண்டிப்பா அங்க போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இன்னும் வரும்போது லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் ஸ்டாச்சு நீங்க பாப்பீங்க. அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு கம்பீரமா ஒரு சிவலிங்கம். ஸோ இங்கேயும் ஒரு ஆசிரமம் இருக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஆசிரமம் அமைச்சிருக்காங்க. இதுவும் ஹைவேயோட அப்படியே லெஃப்ட் சைட்ல தான் நீங்க பார்த்தா தெரியும். ஒரு கோல்டு கலர் ஷேப்ல அந்த விநாயகர் நின்றுட்டு இருப்பாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் ஸ்டாச்சு. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஞ்சநேயர், அதை பின்னாடி விநாயகர், அப்புறம் இன்னொரு விநாயகர், உள்ள வந்து சிவன், அந்த மாதிரி நிறைய அமைச்சிருந்தாங்க. பிரம்மாண்டமா இருந்தது. ஆனா ஓப்பனா ஒரு ஏரியால இந்த கோயில், ஏன்னா யாருமே நான் பெருசா நாங்க போகும்போது ஒருத்தருமே இல்ல, நாங்க மட்டும்தான் தனியா உள்ள போயிருந்தோம். சரி பார்த்தோம் இல்லையா, சரி உள்ள போய் என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி போய் பார்த்துட்டு வந்தோம். சோ பெருசா எதுவும் இல்லாட்டாலும் கண்டிப்பா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நீங்க வந்து கண்டிப்பா ஒரு குட்டியா ஒரு பிரேக் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு உள்ள போயிட்டு ஒரு சின்ன ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துட்டு வரலாம். உள்ள நிறைய சிலைகள் எல்லாமே நிஜமா சூப்பராகவே அமைச்சிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி ஆனா பெருசா யாரும் இல்ல, ஒரு 2-3 சாமியார் அவங்க எல்லாம் வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு நம்ம அங்க இருந்து கிளம்பிட்டோம். அது கிளம்பி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரும்போது ஒரு சாய்பாபா கோயில் கூட இருக்குது. ஸோ அதை கடந்து நம்ம உள்ள வரும்போதுதான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரும்போதுதான் நம்ம அடுத்த டோல் பிளாசா நம்மளோடது வந்து சாத்தூர். இந்த டோல் பிளாசா வந்து எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்றது அந்த ரூட் வரும். அதுல வந்து ஒரு ஃபிளைஓவர் வரும். நீங்க அந்த ஃபிளைஓவரை கீழே நம்ம சர்வீஸ் ரோட்ல வரணும், மேலே ஏறி போக கூடாது. அந்த சர்வீஸ் ரோட்ல நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்தாலே நம்ம அதுல லெஃப்ட் எடுத்து உள்ள போற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த லெஃப்ட்ல உள்ள போகும்போது ரோடு கண்டிஷன் சூப்பரா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த டோல் பிளாசா வந்து ஸ்கிப் பண்றதுக்கு ரோடு கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி நல்ல கண்டிஷனாவே இருக்கும். அடுத்தது நீங்க இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே மாதிரி உள்ள ஒரு ரோடு. அந்த ரோட நம்ம வந்து வெகு தூரம் நம்ம போக வேண்டியது இருக்கும். நான் சொன்ன மாதிரி அங்க போயிட்டு அந்த ரோடு கண்டிஷன் சூப்பரா இருந்து, பிளஸ் 2 பக்கங்களிலும் மரங்கள் எல்லாம் சூழ அவ்வளவு சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரோடு. ஸோ அதுல நம்ம இன்னும் கொஞ்சம், அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஏதோ நம்ம சிவகாசி அந்த மாதிரி ஏதோ போறதுக்கான ரோடு அப்படின்னு நான் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. ஸோ அதை கடந்து நம்ம வரும்போது நம்ம ஒரு ரைட் எடுக்க வேண்டி வரும். அந்த ரைட்டுக்கு உள்ள போகும்போது தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஊர், எல்லா டோலையும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணும்போது ஒரு ஊர் வரும், ஒரு வில்லேஜ் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த வில்லேஜ் இங்க தான் வரும். சின்ன கோயில், ஐயனார் கோயில், அதெல்லாம் நம்ம கடந்து பார்த்துட்டு வருவோம். ஸோ அதெல்லாம் கடந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஊரோட அழகையும் நம்ம ரசிக்கலாம். அந்த ஊர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். இது வந்து நம்ம வந்து இந்த டோலை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி போகும்போது நமக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் ஆக்சுவலி. எனக்கு வந்து நம்ம ஹைவேலயே அப்படியே பயணிச்சுட்டு இருக்கும்போது தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நம்மளோட பயணம் டேல இருந்ததுனால சன் வந்து நம்ம கண்ணில் அடிக்கும் போது அந்த தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள். ஸோ இந்த ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் மூலம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிறோம், அந்த தூக்கம் அப்படின்றது கலைந்து போகுது. ஸோ அப்புறம் நம்ம ஒரு வழியா திரும்ப வந்து ஹைவே வந்து அடைஞ்சிட்டோம். ஸோ ஹைவேல நம்ம கடந்து போயிட்டு இருக்கும்போது நீங்க அடுத்தது இந்த டோலை ஸ்கிப் பண்ணி அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த சாத்தூர்ல அமைஞ்சிட்டு இருக்க இந்த பிரம்மாண்டமான ராம்கோ இந்த சிமெண்ட் ஃபேக்டரியை வந்து கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஹைவேல நம்ம வந்து ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம அந்த ஒரு ஃபிளைஓவர் மேல ஏறி போகும்போது இந்த ஸ்பாட்டை நம்ம பண்ணுவோம். ஸோ அடுத்தது நம்ம இதை கடந்து நம்ம போகும்போது, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி தான் அந்த டோல் ஸ்கிப் பண்ற அந்த ரூட் வரும், அதை கடந்து நம்ம இன்னும் முன்னாடி போகும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பில்டிங் நம்ம பார்த்தோம். நிஜமாவே ஹைவேல இதை பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு இனிமையா இருந்தது. ஒரு புதுதா அமைக்கப்பட்டிருந்த மெடிக்கல் காலேஜ் ஆக்சுவலி, அரசு மருத்துவ கல்லூரி, அது வந்து நீங்க பாப்பீங்க ஆக்சுவலி. நிஜமா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நம்ம இது வந்து விருதுநகர்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை கடந்து சாத்தூர் கடந்து விருதுநகர் வந்தாச்சு. ஸோ விருதுநகர்ல இந்த மெடிக்கல் கல்லூரி
அவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்தாங்க. எப்படியே மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். நிறைய மக்கள் வந்து படிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்கணும் அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பிளான். ஸோ அதுல வந்த ஒரு மெடிக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி தான் இது. இது ஹைவேலே அமைச்சிருக்காங்க. பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. ஸோ இதை தாண்டி நம்ம அடுத்த நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருதுநகர்ல ஒரு குட்டியா ஒரு டூர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பிளான்ல தான் நம்மள டூர் அடுத்தது ஆரம்பிச்சோம். ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சம் முன்னாடி அந்த விருதுநகர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலேஜ் கொஞ்சம் முன்னாடி வரும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து முதலமைச்சர் பழைய முதலமைச்சர் காமராஜ் ஐயா அவர்களோட வீட்டை போய் பார்க்கலாம், அவர் பிறந்து வளர்ந்த இடத்த பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளான்ல இருந்தது. பட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில இடங்கள் எல்லாம் அந்த பிளான்ல ஆட் பண்ணிட்டோம். ஸோ என்ட்ரை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அவரோட வீட்டுக்கு போறதுக்கான இடம். நம்ம பைக் கார் எல்லாம் போக முடியாது. ஸோ வெளியே அதுலயே ஒரு சின்னதா ஒரு பார்க்கிங் இருந்து நம்ம அங்க காரை விட்டுட்டு நம்ம உள்ள கிளம்பி போனோம். அவரோட வீடை பார்க்க முடிஞ்சது. நிஜமா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முன்னாடி ஒரு சின்ன ஒரு கோயில் வச்சிருக்காங்க. கோயில் வீடு வந்து அப்படியே தான் வச்சிருக்காங்களாமா. ஆனா உள்ள இந்த பெயிண்டிங், ஃப்ளோர் ஒர்க் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைப்பாடுகள் பண்ணிருக்காங்க. ஆனா அல்லாம வீடு அந்த மர இது எல்லாமே அப்படியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் நிறைய அந்த போட்டோ ஷூட் எடுத்திருந்த அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவரோட ஒரு சிலை வச்சிருந்தாங்க. சரி, அதை பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னும் போது சரி, பக்கத்திலே ஒரு மாரியம்மன் கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தெப்பக்குளம் தாண்டி தான் அவரோட வீட்டுக்கு வரணும். ஸோ நீங்க தெப்பக்குளம் பார்த்துட்டு அடுத்த ஒரு சின்ன மார்க்கெட்டே இருக்கும், அதுக்குள்ள நடந்து போனா அந்த மாரியம்மன் கோயில் வந்துடும். நிஜமா பவர்ஃபுல்லா இருந்தது. அந்த கோபுரம் பாக்குறதுக்கு புதுமையா இருந்தது. இந்த மாதிரி நான் ஒரு கோபுரம் வந்து பார்த்ததில்ல. அதை பார்த்துட்டு சரி பார்த்தா அங்க வந்து 4 கோயில்கள் இருந்து, இந்த மாரியம்மன் கோயில், அதுக்கப்புறம் வந்து முருகன் கோயில், அப்புறம் இன்னொரு அம்மன் கோயில் இருந்தது. ஸோ கருப்புசாமி கோயில், இவ்வளவு கோயில்கள் இருந்தது. சரி, அதை பார்த்துட்டு நம்ம அடுத்தது கிளம்பிட்டோம் அடுத்த டூரு. இன்னொன்னு விருதுநகர்ல சரி போயிட்டு இருக்கும் போது இன்னொரு ஸ்பாட்டும் நமக்கு தெரிஞ்சது. தமிழ்நாடு அப்படின்ற பேர் வர காரணமானவரே இப்படிதான். இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் அப்படின்னு இருந்தது. சங்கரலிங்கநாதர் அவர் வந்து அவரோட ஒரு மெமோரியல் இருந்தது. அதையும் பார்த்துட்டு அடுத்ததுதான் நம்ம கிளம்பணும். ஸோ இங்க கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். 1.5 hour ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம அவாய்ட் பண்ண போற அடுத்த டோல் வந்து நம்ம மதுரையில இருக்க ஒரு டோல் தான். இதுக்கு அடுத்தது விருதுநகர் தாண்டி அந்த மதுரையில வரும் இந்த டோலு. ஸோ கப்பலூர் அந்த டோலோட பேர் ஆக்சுவலி. ஸோ அங்க வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இந்த இடங்களெல்லாம் முடிச்சுட்டு முன்னாடி போகும்போது இங்கேயும் அதே தான், ஒரு லெஃப்ட் வரும். அந்த ஊரோட பேர் வந்து தர்மத்துப்பட்டி அல்ல உச்சப்பட்டி. இந்த 2 ஊரும் போறதுக்கான ஒரு லெஃப்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதுலயே நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா அந்த டோல் ஸ்கிப் பண்ற ஸ்பாட் வந்து உள்ள நம்ம போயிட்டே இருக்கணும். அங்கேயும் அதே மாதிரிதான் ஒரு வில்லேஜ் வரும். வில்லேஜ்ல உள்ள அந்த ஊரோட கோயில், நிஜமா எல்லா இடத்துலயும் நீங்க இதெல்லாம் பாப்பீங்க. ஸோ அதெல்லாம் கடந்து நம்ம போகும்போது ஐயனார் கோயில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம திரும்பவும் வந்து நம்ம மெயின் ரோட அடைஞ்சு நம்ம வெளியே வந்துருவோம். ஸோ எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஊர் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கடந்து நம்ம ஹைவேல வெளியே வந்துருவோம். அந்த வெளி வந்து கொஞ்சம் நம்ம முன்னாடி போகும்போது ஒரு அமேசிங்கான ஸ்பாட் கூட வரும். ஸோ நீங்க நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டோலையும் நம்ம ஸ்கிப் பண்ணும் போதும் அந்த ஒரு வில்லேஜ் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த வில்லேஜோட உங்களுக்கு தெரியும் அந்த அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது. நிஜமா அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்துட்டு போகும்போது. அடுத்தது நம்ம பார்த்த ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் தான் சமணர் ஹில். ஸோ அந்த ஹைவேல அந்த சமணர் ஹில் அப்படின்றது பியூட்டிஃபுல்லா தெரியும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு நம்ம அப்படியே கடந்து போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சமணர் ஹில் போயிருக்கோம். இந்த ட்ரக் பண்ணி மேலே போய் அந்த வீடியோ பதிவெல்லாம் சவுத் டியூப்ல போட்டிருக்கோம். பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ நம்ம வந்து இதை ஒரே வீடியோவா போடாம 2 வீடியோவா போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இங்க வந்து பார்ட் 1 நம்ம முடிக்கிறோம் சமணர் ஹில்ல. அடுத்தது வந்து பார்ட் 2, அடுத்தது எப்படி எப்படி அடுத்தடுத்த டோல் எல்லாம் ஸ்கிப் பண்ணி போறது அப்படின்றது பார்ட் 2ல வந்திருக்கு. ஸ்டே டியூன். 2 வீடியோவும் பாருங்க. அப்போ வந்து எப்படி நம்ம வந்து டோல் எல்லாம் ஸ்கிப் பண்ணி நம்ம போறது அப்படின்றது கண்டிப்பா தெரிய வரும். இன்னொரு வீடியோ பதில சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.